தேசம் என்ன செய்வதற்கு தெரியாமல் கதறிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு யூகங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு வைரஸ்களும் பல லட்சம் பேரை கொண்டிருக்கிறது. 50 லட்சம் பேரை கொண்டிருக்கிறது. 3 கோடி பேரை கொண்டிருக்கிறது. அப்படி அநேக கணக்குகளை சொல்கிறார். ஆனால் கர்த்தர் தேசத்தை காப்பாற்றும்படியாக காலவேளையில் நாம் இருக்கிற இடங்களில் தேவனை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவோடு சேர்ந்து இயேசுவுக்காய் ஜீவிப்பதும் ஆனந்தம். இயேசுவோடு என்ன பாக்கியம். இயேசுவுக்காய் ஜீவிப்பதும்
மரித்தவர் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாரே. ஆகையால் கிறிஸ்துவனை கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோர் எழுத கிறிஸ்துவின் மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் பாவத்திற்கு ஒரே தரம் மரித்தார். அவர் கிடைத்திருக்கிறது தேவனுக்கு கிடைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களுடைய பாவத்துக்கு மரித்தவர்கள் ஆகும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று ரோமர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் சொல்லப்படும். அல்லாத வேண்டு நம்முடைய கிறிஸ்துவின் எண்ணங்களை சுமந்தவர்களாக கிறிஸ்துவினாலே எப்பொழுதும் எங்களுக்கு இருக்கிறதான வெற்றி, கிறிஸ்துவின் எண்ணங்களினாலே நமக்கு இருக்கிறதான மேன்மை, கிறிஸ்துவினாலே நாம் விலையேற பெற்றவர்கள், அந்த எண்ணத்தை சுமந்தவர்களாக காலவேளையில் கூட கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறார். கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. காலைவெளியில் கிறிஸ்துவை மையப்படுத்துவதான ஒரு எண்ணம் நமக்கும் நம்முடைய தேசத்தில் இருக்கிறவர்களுக்கும் உண்டாகும். ஏனென்றால் நம்முடைய எண்ணம் பாவமானது, நம்முடைய எண்ணம் மரணத்துக்கு ஏதுவானது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. இங்கே நாம் இந்த காலை வேளையில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீதியினால் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய சிந்தனைகள் ஆளப்படுவதாக எல்லாரும் தேவனை நோக்கி அவர் சர்ப்பமானார், அவர் பாவமானார். எண்ணாகும் 21ஆம் அதிகாரத்திலையும் யோவான் 3ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கிறேன். யோவான் 3ல பதினான்காவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல அன்னைக்கு மோசேயின் நாட்கள்ல வெண்கல சர்ப்பம் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்ட போது அதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள்.
பார்க்கும் பொழுது அந்த வெண்கலம் நம்முடைய செயல்களை பிரதிபலிக்கக்கூடிய வெண்கலம் இருக்கிறது. வெண்கலத்தை பார்க்கும் பொழுது அதுல நாமும் நம்முடைய செயல்கள் தான் அதில் சரி. இங்கே சர்வமானார் அப்படின்னு சொன்னா நம்மளால அதை ஒத்துக்கொள்ள முடியாது. அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் சர்வம் தன் தலையை உயர்த்தினது. அந்த சர்வத்தினுடைய எல்லா தந்திரங்களையும், சர்வத்தினுடைய எல்லா அறிவுகளையும் எடுத்து போடும்படியாக இயேசு அந்த வெண்கல சர்வமானார். எங்களை வாழ வைக்க வெண்கல சர்வமானார். நோக்கி பார்த்தீரா பிழைத்து கொண்டோம் ஐயா. நோக்கி பார்த்தீரா பிழைத்து கொண்டோம் ஐயா. ஒப்பு கொடுத்தோம் உம்மையே எதைத்தானே உலகின் எச்சகரே உன்னத மரியாதே. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அவன் நமக்காக அவரை ஏற்றுக்கொள்கிற, அவரை விசுவாசிக்கிற ஒருவன், 14வது வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வேத வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்னைக்கு இவ்வளவு பெரிய அழிவுகளை அன்னைக்கு கொள்ளிவாய் சர்ப்பங்களை கடித்த பொழுது யாரெல்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்களோ, யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததான சூழ்நிலைகளை, அவருடைய அறிவுகளை, அவருடைய சாபங்களை அவர்கள் அந்த வெண்கலத்தில் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தார்களோ அப்பொழுதே அவர்கள் பிழைத்தார்கள். இன்றைக்கு நம்முடைய தோல்விகளை கிறிஸ்துவனிடத்தில் நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் அது வெற்றியாக மாற்றப்படுகிறது. ஏனென்றால் நாம் ஐஸ்வர்யவனாய் மாற அவர் தரித்திரராக மாற்றப்பட்டார். நாம் சுகமாக்கப்படுவதற்காக அவர் வியாதியாக மாற்றப்பட்டார். நாம் மீட்கப்படுவதற்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். இதோ ஒரே பேரான குமாரன் நமக்காக தந்தருளினார். அப்படி ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் அப்படியே சொல்லு. காலை வேளை அவர் உயர்த்தப்பட வேண்டியிருந்தது, சர்ப்பமாக உயர்த்தப்பட வேண்டியிருந்தது. அவன் ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பத்தினுடைய அறிவை கொல்லப்படுவதற்காக அவரும் உயர்த்தப்பட்டார்.
வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. தன்னை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன், அப்படின்னா வேற ஒரு அறிவை பெறும்படிக்கு சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல இவன் உயர்த்தப்பட வேண்டியதாக இருந்தது. அது உயர்த்தப்பட்டு விட்டார். நமக்குள்ள இருக்கிறதான எல்லா விதமான சாபங்களுக்காக, வியாதிகளுக்காக, வருத்தங்களுக்காக, துயரங்களுக்காக அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். இனி நான் அல்ல, இனி என்னுடைய வாழ்வல்ல, கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்கிற, அவரிலிருந்து வாழுகிற, அவருடைய எண்ணங்களிலிருந்து வாழுகிற ஒரு வாழ்வு. என்னால முடியாத என் தேவன் என் மனதில் வைக்கிற எண்ணங்களினாலே எல்லாம் உண்டாக்கப்படுகிறார். நெகேமியா அடிமையா இருந்தான். அவன் மனதில் தேவன் ஒரு எண்ணத்தை வைத்தார். நெகேமியா 7:5. நாம் இந்த காலை வேளையில் அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருவனும் கெட்டு போவதில்லை. இந்த காலை வேளையில் நமக்காக சிலுவையிலே உயர்த்தப்பட்டவர் அவர் சொன்னார், நான் உயர்த்தப்படும் பொழுது எல்லாவற்றையும் நான் இந்த பக்கமாக எழுந்து கொள்ளும், எல்லாவற்றையும் ஆங்கில மொழிபெயர்ப்பு என்று சொல்லி எல்லாத்தையும், நம்முடைய அக்கிரமங்களை, மீறுதல்களை, சாபங்களை, வியாதிகளை, தரித்திரங்களை, தோல்விகளை, குற்ற உணர்வுகளை, தாழ்வு மனப்பான்மைகளை, தண்டனை எண்ணங்களை எல்லாத்தையும் அவர் சிலுவையிலே நாம் கெட்டு போகாமல் நித்திய அறிவை பெறும்படி, நித்திய ஜீவனை பெறும்படி, அவருடைய அறிவுதான் ஜீவன், அவருடைய வாழ்வை பெறும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூட்டார். அவனே சிவன் என்கிறான் அந்த மனிதன். பவுலுடைய அறிவினாலே திரும்ப பிலோமோன் வீட்டுக்கு வந்தது போல, திரும்பவும் உயர்த்தப்பட்டது போல, இந்த காலை வேளையில் எந்த இடங்களை நாம் இழந்தோமோ அந்த இடங்களை திரும்ப பிடிக்க, இனி எது நமக்கு முடியாது என்று சொல்லியிருந்ததோ அவர் உயர்த்தப்பட்டார். அவர் சொன்ன உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாவற்றையும் நான் என் பக்கமாக எடுத்துக் கொள்வேன் என்று சொன்னார். நமக்கு விரோதமாக இருந்த எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டார். இப்பொழுது அவர் தப்பு வைக்கிறார். 2 Peter 9, 10, 11 மரணம் நேரிடும் என்றுதானே சூழ்நிலையில் இருந்த பொழுது அவர் இப்பொழுது தப்பு வைக்கிறார். அவர் இன்னமும் தப்பு வைக்கிறார். காலை வேளையில் ஒரு தேவ பிரசனத்துக்காக நாம் இருக்கிற இடங்களில் ஜீவனுள்ள தேவனுடைய நன்மை கிருபையும் ஜீவன் எங்க இருக்கிறதோ அந்த அறிவு உண்டாகிறது. அது நம்முடைய அறிவல்ல, நம்முடைய எண்ணங்களின் அறிவல்ல. அது உயர்த்தப்பட்ட, நமக்காக சர்ப்பமான, நமக்காக பாவமான, நமக்காக தரித்திரனான, நமக்காக தோல்வியை எடுத்துக்கொண்ட அவருடைய வெற்றியின் எண்ணத்தில் எல்லாவற்றையும் இழந்தவன் திரும்பி வந்த பொழுது அப்பா சொல்றார், தகப்பன் சொல்றார், அவன் எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிறான். காணாமல் போனான், கண்டுபிடிக்கப்பட்டான். அப்பாவுடைய அறிவுக்கு நேராய் திரும்பின பொழுது அறிவே இல்லாமல், எந்த விதமான உணவும் இல்லாமல், எந்த விதமான உதவியும் இல்லாமல் வந்து நின்றவனுக்கு அப்பா அப்பாவாகவே இருந்தார்.
அவனை கண்டிக்கவில்லை. அப்பா அவனை உயர்த்தினார், அப்பாவின் அளவுக்கு உயர்த்தினார். அவரை அப்பாவை நோக்கி பார்த்த அந்த மகன் நல்ல வஸ்திரத்தினாலே, நல்ல பாதரட்சையினாலே, நல்ல மோதிரத்தினாலே அவனை அலங்கரித்தார். எத்தனையோ பேர் அவனுக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவனுடைய சகோதரன் அவனுக்கு விரோதமாய் பேசிக்கொண்டு வெளியே நின்று கொண்டிருந்தான். அத்தனை பேருடைய அறிவையும் தாண்டி அப்பா அன்பாகவே இருந்தார். தேவன் உங்கள் மேல் அன்பாகவே இருக்கிறார். எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பது அவருடைய சித்தமாயிருக்கிறது. காலவேளை அவருடைய எண்ணங்கள்னாலே, அவருடைய பலம், அன்பு, தெளிந்த புத்தி, பயமுள்ள சிந்தனையை நமக்கு அவர் கொடாமல், பயமுள்ள சிந்தனையை நமக்கு எடுத்து விட்டு பலம், அன்பு, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பலமுள்ள ஆவியை, அன்புள்ள ஆவியை அவர் கொடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய சிந்தனைகளை மாற்றி இருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அப்பா கொடுத்திருக்கிறார். நாம் இருக்கிற இடங்கள்ல அவரை நாம் நோக்கி பார்ப்போம். இந்த உலக மக்களுக்காக அவர்கள் ஒருவரும் கெட்டு போய்விடாதபடி, அவர்கள் ஒருவரும் கெட்டு போய்விடாதபடி விடுதலை உண்டாகும்படிக்கு நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தில் ஏகமையா. ஏசையா
சர்வமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இயேசு சர்வம் உயர்த்தப்பட்டது போல இவரும் சர்வமாக நமக்காக உயர்த்தப்பட்டார். அவன் நமக்காக பாவமாக உயர்த்தப்பட்டான், நமக்காக தரித்திரமாக உயர்த்தப்பட்டான், நமக்காக வியாதியாக உயர்த்தப்பட்டார், நம்மளை மீட்கும் பலிபொருளாக அவர் உயர்த்தப்பட்டார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் அவருடைய அறிவில் இருந்து எனக்காக அவர் மாற்றப்பட்டு விட்டார் என்கிற எண்ணத்தை பெற்றுக் கொண்டவர்கள் என் தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே கொடுத்தவர். எனக்கு மற்ற எல்லாவற்றையும் அருளுகிறார். நான் அவர் நிமித்தம் அழுகிறேன். ஒரு பவுல் நிமித்தம் ஒரு ஒனேசிமுக்கு ஒரு வாழ்வு, கடிதத்தின் நிமித்தம் ஒனேசிமுக்கு ஒரு, யோனத்தான் நிமித்தம் மேவிபோஷத்துக்கு ஒரு ராஜபோஜனம், பவுல் கொடுத்த ஒரு கடிதத்தின் நிமித்தம் ஒனேசிமுக்கு திரும்ப ஒரு வாழ்வு, இயேசு உயர்த்தப்பட்டது நிமித்தம் நமக்கு திரும்ப ஒரு உயர்வு. எல்லாம் அவர் நிமித்தம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், வாதிலை தாண்டிடுவேன், வாதிலை தாண்டிடுவேன், வாதிலை தாண்டிடுவேன், வாதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கை எரிய செய்தி, எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினி, இருளை ஒளியாக்கினி, இருளை ஒளியாக்கினி, இருளை ஒளியாக்கினி. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். சர்ப்பத்தினால் வந்த அறிவை சர்ப்பமாகவே உயர்த்தப்பட்டு அவருடைய அந்த அறிவை எடுத்துவிட்டு அவருடைய அறிவினாலே நம்மளை நித்திய ஜீவனுக்கு நேராக தகுதிப்படுத்தின அந்த நல்ல தேவன் காலை வேளையில் அவரை நினைவு கூர்ந்து, சாத்தானை நினைவு கூர்ந்தால் மரணம், இவரை நினைவு கூர்ந்தால் நித்திய ஜீவன். அந்த சர்ப்பத்தை நினைவு கூர்ந்தால் பய உணர்வு, ஆனால் அந்த சர்ப்பம் இருந்த இடத்துல நமக்காக சர்ப்பமான இயேசு கிறிஸ்துவை நினைத்தால் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியையும் அவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். நான் அல்ல, என் அறிவல்ல, கிறிஸ்துவின் அறிவே எனக்குள் வாழட்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை அன்பினால் நிரப்புகிற கிறிஸ்துவினாலே, என்னை தெளிந்த புத்தியினால் நிரப்புகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனும். காலை வேளை நீங்கள் எங்க இருக்கிறீர்களோ அந்த இடத்திலிருந்து உங்கள் எண்ணங்களை மற்றும் அவரிடத்திலிருந்து உயர்த்தப்பட்டு சர்ப்பமான, உயர்த்தப்பட்டு பாவமான,
உயர்த்தப்பட்டு தரித்திரரான அவருடைய அறிவிலிருந்து நம் அறிவெல்லாம் அவர் எடுத்துட்டு அவருடைய அறிவாகிய நித்திய ஜீவனை நாமெல்லாம் கெட்டு போகாமல் வாழக்கூடிய நாம் அந்த ஜீவனை இந்த காலையில் நாம் பெற்றுக்கொள்வோம். அவரிடத்திற்கு தான் அந்த ஜீவனை நினைவு கொள்வோம். அதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஒரு ஒனேசிமுக்கு ஒரு லெட்டர் காப்பாற்றி இருக்குமானா, ஒரு மேவி போஷத்தை யோனத்தானுடைய உடன்படிக்கை காப்பாற்றி இருக்குமானா, உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்துனுடைய உயர்த்தப்பட்ட அந்த மரணம் காப்பாற்றி இருக்கிறார். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீங்கள் இருக்கிற இடங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நினைவு கூறுங்கள். நினைவு கூறுகிறதற்கான நேரம் இது. அவர் நினைவு கூர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்காய் உங்களுடைய பிள்ளைகள் அவருடைய எண்ணங்களை, யோசனைகளை, நினைவுகளை எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில சிந்தின அந்த ரத்தம், நன்மைகளை பேசுகிற அந்த ரத்தம், ஜீவனுள்ள அந்த ரத்தம் இப்பொழுது நினைவுகளை மாற்றுவதா எங்கள் தேசத்தில் இருக்கிற பல ஆயிரம் கோடி ஜனங்களை, 600 கோடி மக்களை, எங்கள் தேசத்தில் இருக்கிற 136 கோடி மக்களை கர்த்தர் இரக்கமாய் காப்பாற்றுகிறார். நேற்று மட்டுமே தமிழகத்தில் 26 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இரவு நேற்று வரை ஒருவர் பலியாயிருக்கிறார். இந்தியாவில் 600க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். வேகமாகிக் கொண்டே இருக்கிறார். மக்கள் உணர்வடையாமல், அரசாங்கத்திற்கு செவிசாய்க்காமல் காணப்படுவதை வருத்தம் தெரிவிக்கிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இதோ ஒரு விஷயம் கூட கர்த்தர் என் ஜனங்களுடைய எல்லா அறியாமையும் என்கிற இருளை போகும்படியாக நீங்கள் இருக்கிற இடங்களில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிறதான இல்லங்களில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். கிருபையானது விசுவாசத்துக்கு ஏதுவாய் மாறும். அந்த விசுவாசம் நீதியை உண்டாக்கும். அந்த நீதியின் அறிக்கை இரட்சிப்புக்கு ஏதுவாக மாறும். இதோ கர்த்தர் எல்லாருடைய எண்ணங்களையும் அவர் உயர்த்தப்பட்டிருக்கிற அறிவை உண்டு பண்ணுவாராக. அவரை நோக்கி பார்ப்பார்களா. சாவுக்கு ஏதுவாய் இருக்கிறவரை பிழைக்கும்படியாக எல்லாருடைய உள்ளங்களில் வேண்டிக் கொள்ளுங்கள். அவரையே நோக்கி பாருங்கள். அறியாதது எட்டாதுமான பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். நன்றி. தொடர்ந்து ஒரு ஜெப நேரங்களில் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய நினைவை எடுத்து வைத்து மையப்படுத்துங்கள். ஆபிரகாம் அப்படித்தான். தேவன் சொன்ன வார்த்தைகளை எடுத்து மனதில் வைத்து, எண்ணங்களில் வைத்து விசுவாசிப்பதற்கு பலவீனமாய் அவன் இருக்கவே இல்லை. நான் பலமுள்ளவனாய், அவன் நமக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறான். விசுவாசிப்பதற்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறான். நீங்கள் விசுவாசியுங்கள். எல்லாம் கூடும். தேசத்தின் சூழ்நிலையை ஆட்சியாளர்கள் நம்புகிறது போல இந்த 21 நாளுக்குள்ளே கட்டுப்படும். உலக சுகாதார மையம் எதிர்பார்க்கிறபடி ஏற்கனவே பலவிதமான வியாதிகள் வந்தபோது இந்தியா ஜெயித்திருக்கிறது. இதையும் இந்தியா ஜெயித்துவிடும் என்று சொல்லி நம்புகிறார்கள். அதை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படியா நம்முடைய தேசத்தில் கர்த்தர் அதை மடங்கடித்து அது விசுவாசத்தின் பலத்தை கூட்டும்படியாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக கிருபாசன தன்னிலே தைரியமாய் இரத்தத்தை நன்மைகளை பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் அந்த நன்மைகளை பேசுகிற இரத்தத்தின் மூலமாய் நமக்கெல்லாம், நம்ம தேசத்துக்கெல்லாம், உலகத்துக்கெல்லாம் ஒரு விடுதலை உண்டாகும். அல்ல தகப்பனே, நமக்கு நன்றி. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கூட ஆமாம்.